லாஸ்ட் வீடியோவில் வந்து வாத்து வளர்ப்பு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பெரிய லெவலில் வாத்து வளர்க்குறவங்க எந்த மாதிரி வளர்க்குறாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம சின்னதாக ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம், இல்லை ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் வச்சிருக்கோம். அதில் நம்ம கொஞ்சமாக வாத்து வளர்க்கணும்னா எந்த மாதிரி வளர்க்கலாம், அதுக்கு எந்த மாதிரியான செட்டப் பண்ணி கொடுக்கணும், சப்போஸ் அந்த மாதிரி கொஞ்சமாக வளர்க்கும் போது நம்மளால மார்க்கெட் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக நாட்டு வாத்து வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 10 வாத்து 20 வாத்து வளர்க்குறவங்கள பார்க்குறது வந்து ரொம்ப ரேரான விஷயம். நிறைய வாத்துக்களை வளர்க்குறவங்கள தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இப்போ நம்மளோட பண்ணையில் வந்து கொஞ்சம் வாத்துக்கள் நம்ம வச்சுருக்கோம். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெருசாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது. கோழிங்க எப்படி வளருதோ அதே மாதிரி தான் இதுவும் வளருது. இன்னும் சொல்லப்போனால் கோழிகளை விட ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் இதுக்கு. ஸோ காலையில் நம்ம திறந்து வர்றோம் அப்படின்னா கோழிங்களுக்காவது நம்ம தீவனம் கொடுப்போம். பட் வாத்துகளுக்கு நம்ம பெருசாக தீவனம் கொடுக்குறதே கிடையாது. வெறும் அரிசி மட்டும்தான் போடுவோம். இங்கே அரிசி கூட போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் பண்ணையில் இந்த மாதிரி குட்டைகள் இருந்தாலே போதும். அதுக்கு தேவையான உணவு அதுவே எடுத்தும் புழு பூச்சிகள் அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு. வாத்துக்களை பற்றி பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. வாத்துகளுக்கு வந்து தண்ணியிலிருந்து அதுக்கு தேவையான சத்துக்களை பிரித்து எடுக்கிற குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி குட்டைகள் இருந்தாலே போதும். அது வந்து அதுக்கு தேவையான உணவை அதுவே சேகரிச்சுக்கும். நீங்கள் தீவனத்தை தனியாக கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் காலையில் வந்து அந்த மாதிரி எம்டியாக தான் திறந்து விடுவேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தீனி பையெல்லாம் ஃபுல்லாகி தான் வந்து அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும். புதுசாக வாத்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் பயப்படுற விஷயம் வந்து இந்த ப்ரூடிங் செட் தான். ஸோ கோலிங் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பக்காவாக ஒரு ப்ரூடிங் செட் போட்டு பாதுகாக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ரூடிங் செட்னால் வாத்துக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இறப்பு வராது. ஸோ நிறைய பேர் இப்போ பல்காக வளர்க்குறவங்கலாம் வந்து ப்ரூடிங் செட்டே போடுறது கிடையாது. நார்மலாக வந்து கீழே வைக்கோலோ இல்லை வந்து இந்த தேங்காய் நாரோ அந்த மாதிரி போட்டு தான் வளர்க்குறாங்க. அதனால் ப்ரூடிங் செட் பெருசாக வந்து வாத்துக்களுக்கு தேவைப்படாது. ஸோ கோழி குஞ்சுகளை காப்பாற்றுற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயமா இந்த வாத்து குஞ்சுகளை காப்பாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை விட ரொம்ப ஈஸி இந்த வாத்து குஞ்சுகளை வளர்க்குறது. ஏன் வந்து நான் வாத்து குஞ்சுகளோட வளர்ப்பை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, வாத்து குஞ்சுகளோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா ரேட்டுக்குள்ளே தான் போகுது. ஸோ நீங்கள் வாத்து குஞ்சுகளாக வாங்கி வளர்க்குறது மேல். ஏன்னா பெரிய வாத்து வாங்கினீங்க அப்படின்னா 150 ரூபா 200 வரைக்கும் கூட சொல்லுவாங்க நீங்கள் வளர்க்குறதுக்கு கேட்டிங்க அப்படின்னா. ஸோ அதனால் குஞ்சுகளாக வாங்குறது ரொம்ப பெட்டர். நீங்கள் இன்னும் செலவு கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாத்து முட்டைகளாக வாங்கி நீங்களே பொறிக்க வச்சுக்கலாம். அது இன்னும் ரொம்ப செலவு கம்மியான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வாத்து முட்டைகள் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. உங்களுக்கு வாத்து முட்டை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்ணில் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாத்து முட்டைகளை வாங்கிக்கலாம் குஞ்சுகளை பொறிக்க வைக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற வாத்துகள் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருந்த வாத்துகளே போட்ட முட்டையிலிருந்து பொறிஞ்ச குஞ்சுகள் தான். பெரிய வாத்துகள் எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் ஒரு தடவை வாத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட்டுக்காகவும் வந்து நீங்கள் அந்த வாத்துகளையும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அதில் கிடைக்கிற முட்டைகள் மூலயமா. இந்த வாத்துகளையுமே நான் இன்னும் முட்டைக்காக தான் வச்சுருக்கேன். இன்னொரு 10-15 நாளில் முட்டை போட ஆரம்பிச்சிடும். லெவலில் வாத்து வளர்க்குறவங்க வந்து ஹோல்சேலில் மொத்தமாக சேல் பண்ணிடுறாங்க. நம்மள மாதிரி கொஞ்சமாக வாத்து வளர்க்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மில் கொஞ்சமாக இந்த மாதிரி வாத்து வச்சுருக்கிறவங்க எப்படி இதை வந்து வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற பொருட்களை வாங்க வரவங்கள கண்டிப்பாக இந்த வாத்துகள் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக இங்கே வியாபாரம் நடந்துடும். ஏன்னா இந்த வாத்துக்கு நான் தனியாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ மற்ற பொருட்களை வாங்க வரவங்க அப்படியே வாத்தும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. ஸோ வாத்துகள் நல்லாவே மூவிங் இருக்குது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில். ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையில் கொஞ்சமாக வாத்து வளர்த்து அதுலேருந்து நமக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது, செலவே இல்லாமல் வாத்து நம்மளால வளர்க்க முடியுது அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம அந்த வாத்துகளை வச்சே கொஞ்சம் பெருசாக வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். ஏன்னா வாத்து வந்து உண்மையிலேயே ஒரு லாபகரமான தொழில். செலவு வந்து அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் செலவுலேயே நமக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். அதனால ஆரம்பத்தில் கொஞ்சமாக வளர்த்து அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கினதுக்கு அப்புறம் பெருசாக வந்து நம்ம வாத்துகளை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வாத்துகளில் வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்கிற பூச்சி புழு எல்லாத்தையுமே சாப்பிடும். அதே மாதிரி தரையில் இருக்கிற புள்ளியும் வந்து நல்லா சாப்பிடும். இதே மாரி எனக்கு குட்டை வெட்டுறதுக்கோ இல்லை வந்து வெளி மேய்ச்சலுக்கு வெட்டுறதுக்கோ இடம் இல்லை அப்படின்றவங்க தீவன செலவு எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன் வேஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டுட்டு அதை மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம். அது கூட வந்து ரேஷன் அரிசியை வந்து சாதமாக வடித்து அது கூட மீன் கலந்தும் நீங்கள் கொடுக்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி தீவனத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த மீன் வேஸ்ட்டை பயங்கரமாக சாப்பிடும் இந்த வாத்துக்கள்.
வாழ்த்துக்கள். ஓவராலாக எப்படி பார்த்தீங்கனாலுமே இந்த வாத்து வளர்ப்பு ஓரளவுக்கு நல்ல லாபகரமான தொழில் தான். நீங்கள் வந்து மீன் குட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மீன் குட்டையில் இந்த வாத்துக்களை விடாதீங்க. ஓரளவுக்கு பெரிய மீனாக இருந்தால் நீங்கள் விடலாம். சின்ன சின்ன மீனுங்களாக இருந்தால் மொத்த மீன்களையுமே இந்த வந்து வாத்துகள் வந்து சாப்பிட்ரும். உங்களுக்கு வாத்து வளர்ப்பு பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வாத்து முட்டை வந்து சாப்பிட்றதுக்காகவோ இல்லை ஹேச்சிங் அதாவது குஞ்சு பொரிக்கிறதுக்காகவோ உங்களுக்கு வாத்து முட்டை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். நல்ல தரமான முட்டைகள் கிடைக்கும். சேவலும் நல்ல ஒரு ரேஷியோவில் தான் வச்சுருக்காங்க. அதனால் ஹேச்சிங் ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இவரோட பேர் வந்து மணி. அவரக்கரை, நவ்லாக், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் தான் இவர் ஃபார்ம் வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் கூட போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பிஸ்னஸ், அதாவது பண்ணை தொழில் மற்றும் விவசாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பண்ண ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தாலோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.